இந்த இடம் முழுவதும், இந்த காம்பவுண்ட் முழுவதும் தெய்வ பிரசன்னம் நிறைவா இறங்கி வரப்போகுது. அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்மளை தொட்டு ஆசீர்வதிக்கிற கர்த்தர். Thank you Jesus. எல்லார் கண்களையும் மூடி பாடுவோமா? அசாத்தியங்கள் சாத்தியமே. எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா புதியும் உயர்
மகிமாய் இந்த இடம் முழுவதும் இறங்கி வருகிறது. Yes Lord, ஒவ்வொரு நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நிரப்புங்க அப்பா. Fill everyone Lord. நிரப்புவீராக. கடைசி ஒரு முறை சொல்லுங்க, எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய். இரண்டு கரங்களை வைத்து சொல்லுங்க பாருங்க. எல்லாம் ரெண்டு கரங்களை சொல்லுங்க உயர்த்தி. எல்லா புகழும் இவனா ஷவரதியாத்து கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்திருக்கிறது. இப்போது எல்லார் மேலும் தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. எல்லார் மேலும் எல்லாம் உற்சாகமா உள்ளத்தில் ஆழ்த்திருந்து நீங்க சொல்லும் பொழுது தேவ கரம் தேவ பிரசன்னம் இடம் முழுவதும் பின்னாடி இருக்கிற எல்லா ஆண்கள் மேலையும் ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி வருகிறது. எனக்கு பேச மகிழ்ப்படுத்துவோமா? எல்லாரும் பின்னாடி ஆண்கள் எல்லாரும் கரங்களை தட்டுங்க. எல்லாம் காண்ட கடந்து பார்க்க வேண்டாம். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டும் போது ஒரு பிரசனம் இறங்கி வருகிறது. தேவ கரம் இறங்கி வருகிறது. உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்க வாழ்க்கையை மாற்றும்படியாக ஒரு பிரசனம் இப்போது தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி வந்திருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை உள்ளவர். அவர் பயங்கரமான கர்த்தர், பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அற்புதங்களை செய்கிறவர். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாள், இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள், இந்த நாள் ஒரு அற்புதத்திற்கு வந்திருக்கிற நீங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வாதத்தை அனுப்ப போகிறார். அந்த நாட்களில் சகல வியாதியையும் அவர் குணமாக்கினார் அல்லவா? சகல வியாதிகளை நோய்களை குணமாக்கி எல்லா பிணிகளை எல்லாம் சுகமாக்கி அனுப்பினாரே அதே இயேசு கிறிஸ்து, the same God, அதே கர்த்தர் இப்போது இறங்கி வந்திருக்கிறார். இந்த காமன் முழுவதும் தேவ கரம் தேவ பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. வானம் மனதை கிழித்து இறங்குற கர்த்தருடைய மகிமை எல்லாரும் இறங்கி வருகிறது. உன் சோர்வை கர்த்தர் மாற்றுகிறார். அன்னையுடைய இருதயத்துல சோர்வு மேல சோர்வுகள் நீ கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகனே மகளே, கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை தொடுகிறது. நீ அழுது கொண்டு இரால் வேதத்தில் வாசிப்பது போல நீ இதில் அழ வேண்டிய அவசியம் இல்லை. மகளே, உன்னை கர்த்தர் தொடுகிறார். கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து உன் கண்ணீர் நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. இப்பொழுது தேவ பிரசன்னம் நீ கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாள் ஒரு கடைசி நாளாக இருக்கட்டும். உன் கண்ணீருக்கு ஒரு கடைசி நாள், உன் வேண்டுதலுக்கு கடைசி நாளாக இருக்க போகிறது. உன் ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். ஒரு வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். நீ கலங்க வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் வல்லவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவர். ஓ ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டும் போது ஒரு புதிய வல்லமை எல்லாருக்கும் இறங்கி வரட்டும். இன்னையோட வாழ்க்கை மாறணும். இன்னையோட என் வாழ்க்கை மாறணும்ப்பா. இன்னையோட கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுகிறார். இப்போது வாழ்க்கை மாறுகிறது, உங்க ஊழியம் மாறுகிறது. உங்க பிசினஸ் வேற லெவலுக்கு கொண்டு போக போகிறார். ஊழியத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறார். உன்னை ஏளனமாக பார்த்த நபர்கள் மத்தியில உன்னை உயர்த்துகிற நாட்கள், உன்னை ஒவ்வொருவரை உயர்த்துகிற நாட்கள் இனி வருகிற நாட்கள்ல அநேக ஜனங்களுக்கு முன்பதாக எந்த வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் வேணுங்கிற மட்டும் கரங்களை தட்டும் போது அந்த ஆசீர்வாதம் இறங்கி வருது. அந்த ஆசீர்வாதம் இறங்கி வருது. எஸ், உன் தலையை அவர் உயர பண்ணுகிற கர்த்தர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தலையில பலன் வரும். கர்த்தர் ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவன் கரம் இறங்கி வந்திருக்கிறது. இரட்டத்தலையான பலன் தருகிற கர்த்தர். யோபுவை போல இழந்திருக்கீங்களா? கவலைப்பட வேண்டாம். 2 மடங்கு தருவார். 2 மடங்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர் மகத்துவம் உள்ளவர். மகனே மகளே, கலங்காதே. நீ ஏன் கண்ணீரோடு இருக்க வேண்டும்? கல்வாரி சிலுவையில உனக்காக மரித்தவர், கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்த கர்த்தர், கல்வாரி சிலுவையில ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த கர்த்தர் இப்பொழுது அது ரெஸ்டோர் பண்ணுகிறார். I restore upon everyone. எல்லார் மேல கட்டவிழ்த்து நான் ஜெபிக்கிறேன். I declare upon everyone. I declare blessing upon everyone. I declare healing upon everyone. ஒவ்வொரு மேல சுகத்தை கட்டவிழ்க்கிறேன், ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறேன், அற்புதங்களை கட்டவிழ்க்கிறேன். இப்போ இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேல அந்த வல்லமை இறங்கி வருகிறது. Yes, receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தால் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தால் பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையும் இன்று முதல் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக போல என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah.
நினைக்கலாம், எனக்காக பேச யாருமே இல்லை ஆண்டவர், எல்லாரும் என்னை கைவிட்டாங்களே, எல்லாரும் என்ன வெறுத்து ஒதுக்குறாங்களே, எனக்காக யார் பேசுவா, எனக்காக செயல்படுவா, எனக்காக யார் நிப்பா? I am all alone. நான் தனித்து நிற்கிறேனே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும். எல்லாரும் சொல்லுங்க பாக்கலாம், எல்லாரும் சொல்லுங்க. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காக பேச இயேசு எனக்காய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமான கர்த்தர், வல்லமையும் பயங்கரமான தேவன். Is mighty God and terrible God. ஆமென். தகப்பனே, நீர் வல்லமையுள்ள கர்த்தராக எங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். ஆமென். இந்த ஆகஸ்ட் 15 கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் மீண்டும் மீண்டும் எனக்கு ஞாபகப்படுத்தின வார்த்தை the power of God. தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இங்க மோசே சொல்லுகிற வார்த்தை, அவர் வல்லமை உள்ளவர். இந்த நாளில இங்க வந்திருக்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதமாக நம்மை நடத்த போகிறார். இதுவரைக்கும் இருந்த நாட்கள், இதுவரைக்கும் எப்படியோ நம்ம லைஃப் போயிடுச்சு. நாம் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளாமல் இருந்திருக்கலாம். நம்ம எதிர்பார்த்து இது நடக்கும் நினைச்சோம், பல நாட்களாக ஜெபித்தோம், ஆனா நடக்கல பாஸ்டர். நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ளவே முடியவில்லையே. கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய மகத்துவம் என்ன, அவர் வல்லமையுள்ளவர் எனக்கு தெரியும், அவர் அற்புதங்களை செய்கிறவர் தெரியும், ஆனா என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிற ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று நீங்கள் வந்திருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை கிளியரா தெளிவா உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சொல்றார். அடுத்த ஸ்டெப் அவங்க வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும். அந்த டைம்ல தான் மோசே என்ன சொல்றாங்கன்னா, தேவ ஜனமே நீ கேளுங்க, உங்களோடு இருக்கிற கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் பயங்கரமான கர்த்தர். ஆங்கிலத்துல டெரிபிள் காட்னு சொல்லப்பட்டிருக்கும். டெரிபிள் காட், டெரிபிள்னா பயங்கரமான கர்த்தர் சொல்லும் போது அந்த பயம் நமக்குள்ள வருதான்னு தெரியல. ஆனா ஆங்கிலத்துல டெரிபிள் அப்படின்னா மிகவும் பயங்கரமான கர்த்தர் அர்த்தம். அவர் எப்படிப்பட்ட கர்த்தர், மிக பயங்கரமான கர்த்தர். இந்த வார்த்தை, இரண்டு வார்த்தை, அவர் வல்லமையுள்ளவர், பயங்கரமானவர், இந்த இரண்டு வார்த்தைகளை இந்த மோசே சொல்றதுக்கான காரணம் என்ன, அதை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதை தியானிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார், நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனை பரவாயில்ல, அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த மோசேயுடைய அனுபவத்தை ஒரு 7-8 பாயிண்ட் வேகமா சொல்ல போறேன். இந்த மோசே தன்னுடைய வாழ்க்கையில அவன் அனுபவித்த அனுபவங்கள் இந்த வார்த்தையை சொல்ல வச்சது, இந்த வசனத்தை சொல்ல வச்சிருக்கு. என்ன வசனம்? அவர் வல்லமை உள்ளவர், பயங்கரமான. இன்னைக்கு நம்ம சொல்லலாம், பைபிள்ல படிச்சுட்டு அவர் வல்லமை உள்ளவர், அவர் அநேக அற்புதங்களை செஞ்சாரு, அவர் பயங்கரமான கர்த்தர் சொல்லிடலாம். ஆனா மோசே அப்படி இல்ல, அவன் அனுபவிச்சு சொல்றான். எப்படி சொல்றான்? அவன் அனுபவிச்சு சொல்றான். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நான் அனுபவிச்சிருக்கிறேன், நம்ம கர்த்தர் மோசமான ஆண்டவர், அவர் பயங்கரமான கர்த்தர், நமக்காக வழக்காடுகிற கர்த்தர். மோசமான ஆண்டவர்னா நம்ம எதிரிகளுக்கு மோசமானவர். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களை யார் வெறுக்கிறாங்களோ அவரை சும்மா விட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சிலர் இருக்கலாம், பாஸ்டர் உங்க எதிரிகளை நேசிக்கணும் பாஸ்டர், நல்லா நேசிங்க, தப்பே இல்லை.
நமக்காக வழக்காடுவார். அதை மறந்தே போக கூடாது. உங்களை ஒருத்தர் வெறுத்து ஒதுக்குறாங்க, நான் சொல்றேன், திக்கு தசமா சொல்றேன், அவன் உங்களை வெறுத்து ஒதுக்கல, உங்களை அழைத்தவரை வெறுத்து ஒதுக்குகிறாங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அநேகர் என்ன வெறுக்கிறாங்க பாஸ்டர், அநேகர் என்ன ரொம்ப துச்சமா நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு போகட்டும், அவங்க உங்களை நினைக்கவில்லை, உங்களை அழைத்தவரை நினைக்கிறாங்க. உங்களுக்குள் இருக்கிறவரை நிந்திக்கிறார்கள். உங்களுக்கு நிந்திக்கிறாங்களா? You are good for nothing சொல்றாங்களா? நீங்க எதுக்குமே யூஸ் இல்லைன்னு சொல்றாங்களா? உங்களை சொல்லல, உங்களுக்குள்ள இருக்கிறவரை சொல்றாங்க. நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க சோர்ந்தே போக மாட்டீங்க. அன்னைக்கு நேரங்கள் நம்ம ஏன் சோர்ந்து போறோம் தெரியுமா? ஐயோ என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க பாஸ்டர், என்ன பார்த்து சொல்லிட்டாங்க, இந்த அக்கா இப்படி சொல்லிடுச்சு, இதுக்கடுத்து இப்படி ஒரு கேவலமான வார்த்தையை சொல்லிட்டாங்களே, நான் வாழவே பிடிக்கல. நான் அநேக கவுன்சிலிங், அநேக ஜனங்களை மீட் பண்றோம். காரைக்குடி பகுதியில் ஆன்லைன்ல அநேகர்களுக்கு கவுன்சிலிங் வரும்போது நான் மாதிரி செத்துடலான்னு போல இருக்கு. நான் வாழவே பிடிக்கல. ஏன்னா வீட்டுல இவ்வளவு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. ஒரு நபர் சொன்ன வார்த்தையினால நான் சொல்றோம், நான் சொன்ன ஒரே வார்த்தை தான், தேவ ஜனமே நீங்க பயப்படாதீங்க, அவங்க உங்களை பேசல, உங்களுக்குள்ள இருக்கிறவரை பேசுறாங்க. நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க சோர்ந்தே போக மாட்டீங்க. நம்ம ஏன் சோர்ந்து போக வேண்டும்? இங்க வந்திருக்கிற ஜனங்கள் நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? நீங்க ஏன் சோர்ந்து போய் இருக்கிறீங்க? இன்னைக்கு வர்ஷிப் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் தெளிவாக பேசினார். அரௌண்ட் கிட்டத்தட்ட 90% மக்களுக்கு வந்திருக்கிற 90% பேர் மிகப்பெரிய சோர்வோடு கூட இருக்கிறீங்க. கர்த்தர் தெளிவா என்னோட பேசி கூட இருக்கிறார். ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது some problem, ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்க. 90% I could see, என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் நான் பார்க்க முடிகிறது. 90% மக்கள் இங்க வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், சோர்ந்து போய் இருக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? நம்ம அழைச்சவர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர் நமக்கு தெரியல. நம்ம அழைச்ச கர்த்தர் மகத்துவமான கர்த்தர், நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவர், உலகத்தின் முடிவு பறிந்து உங்களை நடத்த வல்லவர், அவர் மகத்துவமான காரியங்களை செய்ய வல்லவர், மரித்தா உயிரோடு எழுப்ப வல்லவர், மரித்து 4 நாள் கழித்து கூட டீகம்போஸ் ஆகி நாற்றம் எடுத்த பின்பு கூட லாசரு வெளியே வா என்று சொல்லி உயிரோடு எழுப்புகிற கர்த்தர். இஸ் இட் பாசிபிள்? முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தரால கூடும். அந்த கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தர் சொல்லுங்க பார்க்கலாம், ஹalleluya. அந்த கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அதை நீங்க மறந்தே போக கூடாது. அந்த கர்த்தர் எங்க இருக்கிறார்? உங்களுக்குள்ள இருக்கிறார். இப்போ இந்த மோசே இந்த இவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை சொல்ல காரணம் என்னன்னா, அவனுக்கும் மோசேக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, மோசேக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த அனுபவங்கள் தான் அவர் வல்லமை உள்ளவர், அவர் பயங்கரமான கர்த்தர். சின்ன வயசுல பயங்கரமானவர் அப்படின்னா எனக்கு யார் தெரியுமா ஞாபகம் வரும்? சொல்லுங்க பாப்பா. எங்க அப்பா தான் கட்ட சொல்லிட்டாங்க, உங்க அப்பா தான் ஞாபகம். பயங்கரமானவர், அடி வீட்லயே அடி விழம், படிக்கலாம் அடி விழம். பயங்கரமானவரை அப்பா தெரிஞ்சார். ஆனா இன்னைக்கு அன்பானவரா மாறிட்டாங்க. அப்படிதானே? ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த கோபத்தை பார்க்க முடியல. அப்போ எங்க அப்பாவுடைய சுபாவத்தை பார்த்த உடனே பயங்கரமானவர் எனக்கு தெரிஞ்சு. பாத்தீங்களா என்ன காரணம்? அடி வாங்கி இருக்கிறோம். இன்னைக்கு மோசே சொல்றாரு பாருங்க, அவர் வல்லமை உள்ள கர்த்தர், பயங்கரமான கர்த்தர். அவனும் அடி வாங்கி இருக்கிறாரு. யார்கிட்ட? கடவுள்கிட்ட. அன்னைக்கு நேரங்களில் நீங்களும் ஏதோ காலையில எழும்புறோம், வேலைக்கு போறோம், அல்லது ஸ்கூல் போறோம், அல்லது காலேஜ் போறோம், வீட்டுக்கு வந்துடுறோம், ஊழியம் பண்றோம், வீட்டுக்கு வந்து நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, நீங்கள் எழும்புவதே கர்த்தருடைய கிருபையினாலதான். நீங்க நடப்பதே கர்த்தருடைய கிருபையினாலதான். நீங்க பேசுறதே கர்த்தருடைய கிருபை தான். இது நீங்க நினைக்கணும். இன்னைக்கு நான் 100 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா இது என்னுடைய பலத்தினால் அல்ல. இட்ஸ் ஆல் காட்ஸ் கிரேஸ். அவருடைய பலத்தினால், அவருடைய கிருபையினால் இன்னைக்கு அந்த 100 ரூபாய் சம்பாதிக்க கர்த்தர் பலன் கொடுத்தார். நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அந்த அனுபவத்துக்குள்ளாக நீங்க வரணும். இப்போ மோசேயை குறித்து வேகமாக ஒரு சில காரியம் நம்ம தியானிக்க போறோம். முதலாவது, மோசே கர்த்தரை சந்திக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அங்கே முச்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த எரிந்து கொண்டிருக்கிற முச்செடியில அக்கினி இருக்கு. ஆனா முச்செடி என்ன செய்யல? வெந்தே போகல. இதான் மிரக்கல். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூழல போட்டாங்க, தீ எரியும், வெந்து. நம்ம தீ பொறுத்தன என்ன ஆகும்? உடனே கருகிறோம் இல்லையா? அப்ப அந்த கருகிறதுக்கு உள்ள அந்த குவாலிட்டிய ஆண்டவர் கரத்துல வச்சிருக்கார். அதுல சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தீ எரிஞ்சா கூட அந்த முட்செடி எரிந்து போகவில்லை. அதான் கர்த்தருடைய வல்லமை. அந்த
அதிசயமான காரியத்தை நான் போய் பார்ப்பேன் என்று சொல்லி மோசே வேகமா ஓடுறான். How it is possible? இது எப்படி நடக்கும்? அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனா வெந்து போகவில்லையே. அங்க போகும்போது கர்த்தர் சொன்னார், மோசே உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னார். சொன்ன உடனே அங்க அநேக திட்டங்களை அவனோடு கூட ஊழியத்தை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அது ஃபர்ஸ்ட் அற்புதம் அவன் பார்த்தது. அதை பார்க்கும் போது தெரிஞ்சுட்டான், நான் என்னை அழைத்த கர்த்தர் ஒரு வித்தியாசமான கர்த்தர், என்னை அழைத்த கர்த்தர் ஜீவனுள்ள கடவுள், என்னை அழைத்த கர்த்தர் மகத்துவம் உள்ளவர். அப்பவே புரிஞ்சுக்கிட்டான். The Moses, that was the experience. கடவுளுக்கும் அவனுக்குள்ள உறவை பாருங்க. முதல் முறை பார்க்கும் போதே மகத்துவமான கர்த்தரை அவன் அறிந்து கொண்டான். அவருடைய மகத்துவம் என்ன? அக்னி எரிஞ்சு கொண்டு இருந்தாலும் அதுல உள்ள இருந்து பேசுவாரு. ஆனா எங்க எரிஞ்சிட்டு இருக்கோ அது என்ன செய்யாது, கருகி போகாது. ஏன்னா everything is in control of God. கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இது நான் சொல்லும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உங்களுடைய ஊழியமும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று நீங்க மறந்து போகாதிருங்க. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உங்களுடைய பிசினஸ் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை, உங்க வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? இது தெரியாம தான் நம்ம கவலைப்படுறோம். இது தெரியாம தான் நீங்க நினைக்கிறீங்க, நானா சம்பாதிக்கிறேன், நான் ட்ரை பண்ணி பிசினஸ் பண்றேன். இல்ல, கர்த்தர்ட்ட கொடுத்துருங்க, அவரே பிசினஸ் பண்ணி கொடுத்துருவார். அல்லேலூயா. நானா ஊழியம் செஞ்சா கஷ்டம், கர்த்தரா என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, அவர் ஊழியம் செய்யட்டும், கொஞ்சம் அவருக்கு ஸ்பேஸ் கொடுப்போம், அவரை செயல்பட வைங்க. நீங்க செயல்பட்டா சக்சஸ் இருக்கும், ஆனா சின்ன லெவல்ல இருக்கும். அவர் செயல்பட்டார்னா மிகப்பெரிய சக்சஸ் கதை தந்து உங்களை நடத்த வல்லவரா இருக்கிற கரங்களை தட்டி விசுவாசிக்கிற மட்டும் நல்ல கரங்களை தட்டி அந்த அற்புதத்தை என் வாழ்க்கையில செய்ய வல்லவர், என்னை உயர்த்த வல்லவர், என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா. எவ்வளவு மகத்துவமான கர்த்தர் அந்த கர்த்தர்! அக்கினி நடுவுல பேசுகிற கர்த்தர், அக்கினியின் மத்தியில வாசமா இருக்கிற கர்த்தருடைய வேதத்துல வாசிக்கிற ஒருவரும் சேரக்கூடாத ஒளி என்று சொல்வது unapproachable light, that is fire. அது அக்கினியை குறிக்கிறது. ஒருவர் சேரக்கூடாத ஒளி அக்கினி, அக்கினியில வாசமா இருக்கிற கர்த்தர். அந்த கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த கர்த்தரை நாம் தொழுது கொள்கிறோம். அந்த கர்த்தரை தேடி தாங்க வந்திருக்கிறோம். இந்த நாள்ல நான் தெளிவா ஆண்டவர் என்னோட பேசிட்டு இருக்கிற வார்த்தை, உங்க வந்திருக்கிற யார் யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ உங்கள் ஒவ்வொருவரும் உற்சாகப்படுத்தி அற்புதங்களை செய்து கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது ஒரு பெரிய அற்புதத்தோடு, விடுதலையோடு, சமாதானத்தோடு, வெற்றியோடு அற்புதங்களுடைய வெளியே செல்வீங்க என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அந்த அழைப்பு உங்களுக்கு அந்த சம்பவம் எல்லாம் தெரியும், வேகமா மட்டும் சொல்லிடுறேன். அடுத்ததாக 10 வாதைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம அழைக்கும் போது மோசஸ் கேட்பாரு, உன் கையில இருக்கிறது என்ன சொல்லுவான். என் கையில ஒரு கம்பு தான் இருக்கு, ஒரு கோல், கீழே போடும் பாரு. கீழே போட எப்படி மாறும்? சர்ப்பமாக மாறும். கையில எடும் பாரு, வாழை பிடிச்சோடனே கம்பாக மாறிடும். இது எப்படி நடக்கும்? கம்பு எப்படி சர்ப்பமா மாறும்? இம்பாசிபிள், முடியாது. ஆனா கர்த்தரால முடியும். வேதம் சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால்னா நீங்க ஏதோ மனுஷன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுங்க, என்னால் முடியாது, ஆனா இயேசுவால் எல்லாம் முடியும். என் வாழ்க்கையில உயர என்னால முடியாது, என் வாழ்க்கையை உயர்த்த தேவனால் கூடும். ஹல்லேலூயா. உங்களால் முடியாத தேவன் உங்களை வாழ்க்கையை உயர்த்த வல்லவர். அப்போதான் செங்கடல் அந்த 10 வாதைகள் முடிந்து கடைசியில அந்த 10வது வாதையிலும் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. அதே ஊர்ல இருக்கிறாங்க, உக்கரங்கோட்டை வச்சுக்கோங்களேன், அதே உக்கரங்கோட்டையில தான் இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் என்ன செய்யல? எந்த வாதையும் வரல. இது எப்படி நடக்கும்? நீங்க பாத்திருக்கீங்களா? மழை பெய்யும் போது இங்க மழை பெஞ்சிருக்கு, இங்க மழை பெய்யாம இருக்கும். பாத்திருக்கீங்களா? அனைவரும் பார்த்திருப்பீங்க. நான் சில நேரத்துல பைக்ல வரும்போது நிப்பாட்டி பார்த்திருக்கிறேன். இங்க மழை பக்கத்துல, இங்க மழை பெஞ்சிருக்கு, இங்க மழை பெய்யாது. அப்போ எங்க மழை பெய்ய வைக்கணும்னு ஆண்டவர் திட்டத்தபடி நடக்கும். எங்க வாதை வரணுமோ ஆண்டவருக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை அடித்து நிலைக்கால்ல என்ன பண்றாங்க? ரத்தத்தை பூசி இருக்கிறாங்க. அந்த வீட்டை என்ன செய்ய? சாவே வராது. நோ டெத், நோ டெத். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மரணமே கிடையாது.
ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க எகிப்து ஜனங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் உங்களுக்கும் பிற ஜனங்களுக்கும் வேறுபடுத்தி காட்டுகிற கர்த்தர். உங்களோடு கூட இருக்கிறவர் மகா பெரியவர். எவ்வளவு பெரியவர்? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று வேதம் சொல்கிறது. அவ்வளவு பெரிய மகத்துவமான கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோமே. அப்போ ஏன் நீங்கள் கவலைப்பட வேண்டும்? ஏன் உங்க வாழ்க்கை குறித்து நீங்க கண்ணீர் வடிக்க வேண்டும்? உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். உங்க வாழ்க்கையை உயர்த்த அவர் வல்லவர். மகத்துவமான காரியங்களை கண்டிப்பாக செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த கர்த்தர் உங்களையும் பாதுகாக்க வல்லவர். நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகாதிருங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதம் வாழ்க்கையை தேடி வரும். தொடர்ந்து யாத்திராகமம் 14:13 இப்படி சொல்கிறது. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா எப்படி இருக்கணுமா? நம்ம சில நேரங்கள்ல சும்மா இருந்தாலே போதும், கர்த்தர் அற்புதங்கள் செஞ்சிருவார். சில நம்ம தேவையில்லாம செயல்பட்டு பிரச்சனை மாற்றதான் அதிகம். சும்மா இருந்தாலே போதும். அதான் கர்த்தர் தெளிவா சொன்னீங்க, சும்மா இருப்பா. முன்னாடி செங்கடல் இருக்கு, பின்னாடி பார்வோன் படை இருக்கு. எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் சாக போகிறோம். அவங்க சொல்றாங்க, நான் சாக, we are about to die. முன்னாடி செங்கடல், கண்டிப்பாக பின்னாடி வருகிற ராணுவம் எங்களை மீண்டும் அடிமையா கொண்டு போயிடுவோம். ஒண்ணு அல்லது எங்களை அழிச்சிருவான். உயிர் வாழ வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என் தேவ ஜனமே, யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். முடியுமா? அது ஒரு முறை அப்போஸ்தலர் நீங்க வாசித்து பார்க்கலாம். பேதுரு சிறைச்சாலை என்ன செய்வானா, தூங்கி கொண்டிருப்பான். முடியுமா? நாளைக்கு சிறை சேதம் பண்ணப்பட போகுது, கழுத்தை வெட்டி கொலை செய்ய போறாங்க. இந்த சமயத்துல யார் தூங்கிட்டு இருக்கா? பீட்டர் தூங்கிட்டு இருக்காரு. முடியவே முடியாது. அதான் கர்த்தர் சொல்றாரு, உங்கள் ஆபத்து காலத்துல நீங்க சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினது. ஆபத்து காலத்துல நீங்க என்ன செய்ய வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஏன் சோர்ந்து போகிறோம்னா, என்னோட கூட இருக்கிறவர் யாருன்னு தெரியல. உங்களோட கூட இருக்கிற கர்த்தர் எவ்வளவு பெரியவர்னு தெரியல. நம்ம அழைத்தவர் எவ்வளவு உண்மையுள்ள கர்த்தர் நமக்கு தெரியல. அதனால சோர்ந்து போகிறோம். இந்த இடத்துல செங்கடல் முன்பதாக நிற்கும் பொழுது அந்த மோசஸ் சொல்ற காரியம், இன்று காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் எப்படி நடக்கும்? அவன் முறுமுறுத்துட்டு இருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இது எப்படி நடக்கும்? இம்பாசிபிள், முடியவே முடியும், வாய்ப்பே இல்லை. நாங்க சாக போகிறோம். என்ன நடந்துச்சு? ராம் முழுது கர்த்தர் காற்றை வீச பண்ணினா ஜலம் உறைந்து நின்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஜலம் உறைந்து நின்றது. அப்படியே வெட்டாந்தல் நடக்கிறது போல் நடந்து அந்த கடலை கடந்து வந்தார்கள். ஹல்லேலூயா. செங்கடல் இரண்டாக பிளக்கிறது. இது இஸ் நாட் பாசிபிள், முடியவே முடியாது. கர்த்தர் பாசிபிளாக மாற்றினார். செங்கடலை கடந்து பிளந்து நடக்க செய்ய கூடுமானால் அதே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய வல்லவர். விசுவாசிக்கிற மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவர் சொல்லுங்க. என் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய ஊழியத்துல அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இத சொல்லும் போதே உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செஞ்சிட்டு இருக்கிறார். நான் ஃபீல் பண்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்பொழுதே அநேகருடைய இருதயத்துல எல்லா சோர்வுகளை கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் சொன்ன காரியம் 25 வாசிங்க. 14:25. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். 24. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து கர்த்தர் அவர்கள் சேனையை கலங்கடிப்பார். உங்களை யார் கலங்கடிக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் கலங்கடிப்பார். ஹல்லேலூயா. சத்தமா பின்னாடி இருக்க ஆண்கள் ஹல்லேலூயா. உங்களை கலங்க பண்ணுகிறவரை கர்த்தர் கலங்க பண்ணுவார். அது யாரா கூட இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம். ஊழியத்து விரோதமா யார் எழும்பினாலும் கர்த்தர் அவளை கலங்க பண்ணுவார். ஏனென்றால் அன்றைக்கு கலங்க பண்ணின கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். நீங்க ஏன் சோர்ந்து போகிறீங்க? கலக்கமா இருக்கு பாஸ்டர், எதிர்காலத்துக்கு குறித்து பயம், எதிர்காலத்துல என்ன நடக்குமோ தெரியலையே.
நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியலையே, கடன் பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு, என்ன செய்வதுன்னு தெரியல, இடத்தை கொடுத்துடலாமா, இடத்தை வித்துடலாமா, வீட்டை வித்துடலாமா, அடுத்து செயல்பட முடியாது, ஒன்றுமே இட் இஸ் ஒரு டெட்டா ட்ரையா இருக்கு, என்ன செய்வதுன்னே தெரியல, எது எடுத்தாலும் தோல்வி மேல தோல்வி, கஷ்டத்தின் மேல கஷ்டம், பிரச்சனை மேல பிரச்சனை, என்ன செய்வதுன்னு தெரியல நினைக்கிறீங்களா? உங்களோடு இருக்கிறவர் அந்த பிரச்சனைகளை காட்டிலும் பெரிய கர்த்தர். உங்களோடு கூட இருக்கிறவர் பிரச்சனைகளை காட்டிலும் பெரிய கர்த்தர். அவர் கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுதலையாக்கி நடத்துவார். உங்களை கலங்க பண்ணுகிற அந்த கடன் பாரத்தை கர்த்தர் கலங்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்களை கலங்க பண்ணுகிற கடன் பாரத்தை கர்த்தர் கலங்க பண்ணுவார். உங்களை கலங்க பண்ணுகிற நபர்களை கர்த்தர் கலங்க பண்ணுவார். உங்களை கலங்க பண்ணுகிற குடும்பத்தை அவர் கலங்க பண்ணுவார். உங்களை கலங்க பண்ணுகிற அரசியல் தலைவர்களை கர்த்தர் கலங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கண்டிப்பாக நடக்கும். வருகிற நாட்கள் நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், கண்டிப்பாக நடக்கும். நம்முடைய கண்கள் அதை காணும். கர்த்தர் கலங்க பண்ணுகிற கர்த்தர். அவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்று ஒருவேளை நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் செயல்படும் போது மோசேக்கு தெரியும், அவர் வல்லமையுள்ளவர், அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிற கர்த்தர். He is awesome God. மகத்துவமான கர்த்தர். அந்த கர்த்தருடைய வல்லமை உங்க வாழ்க்கையிலே கலங்க பண்ணி கொண்டிருக்கிற யாரையும் பிசாசை கர்த்தர் கலங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்க கரங்கள் கொடுக்கிற கரங்களாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். தொடர்ந்து பார்க்கும் பொழுது மோசேயோட அனுபவத்துல அவன் பார்க்கிறான், உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க போட்டிருந்த வஸ்திரம் பழமையாவே போல, ஷூ என்ன செய்யல பழமை. எத்தனை வருஷம்? 40 years, 40 வருடங்கள் நடந்து 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 அவன் வாழ்க்கையில் என்ன இல்லை, ட்ரெஸ் கூட புத்தம் புதுசா இருந்துச்சு. ட்ரெஸ் வளர்ந்துருக்கு, ஷூவும் வளர்ந்துருக்கும், புத்தம் புதுசா. நான் யோசித்து கொண்டு இருந்தேன், ட்ரெஸ் பழமையா போகல, சிரிக்க கூடாது, பாதரட்சையும் பழசா போகல, குளிச்சிருப்பாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. குளிச்சிருக்கவும் மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஸ்வெட்டே ஆயிருக்காது. பாலைவனம், அது என்னது? பாலைவனம். பாலைவனத்துல பைபிள்ல சொல்லப்படல, தயவு செய்து என்னுடைய யோசித்து கொண்டு இருந்தேன். ஸ்வெட்டிங்கும் ஆயிருக்காது, ஸ்மெல்லும் பாடியில வந்திருக்காது, அப்ப குளிக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காரு. என்ன ஒரு சுகபோகமான வாழ்க்கை. நீங்க வேலைக்கும் போக வேண்டியது இல்ல, காலையில போனா என்ன கிடைக்கும்? மன்னா. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, கர்த்தர் மன்னாவை வாயில என்ன செய்ய மாட்டாரா, போட மாட்டாரா. ஆனா மன்னா நம்முடைய ஹேண்ட் ரீச்ல இருக்குமா, கையை நீட்டினா எடுத்துக்கொள்ற அளவுல இருக்குமா நம்முடைய ஆசீர்வாதங்க. ஹல்லேலூயா. உங்க ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், உங்க ஆசீர்வாதமும் நீங்க கரங்களை நீட்டுற இடத்துல இருக்கு. எங்க தூரமா போக வேண்டாம், உங்க கரங்கள் நீட்டுற இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேலோட வாழ்க்கை முழுவதும் விசுவாச வாழ்க்கை. அவங்க பேங்க்ல லட்ச ரூபாய் வச்சிருந்தாங்களா? இல்ல. மூடையா அரிசியை வச்சிருந்தாங்களா? ரேஷன்ல கிடைக்கும் தெரியுமா? இல்லை. நமக்காவது தெரியும், ரேஷன்ல போய் வாங்கிக்கலாம் 20 கிலோ 40 கிலோ. ஆனா அங்க எதுவுமே கிடையாது. காலையில எந்திரிச்சா அந்த மண்ணை விழுந்திருந்தா தான் சாப்பாடு. விசுவாச வாழ்க்கையில வாழ்ந்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். நம்மளும் விசுவாச வாழ்க்கையில இருக்கிறோம். ஆனா கர்த்தர் அவங்களை கைவிட்டாரா? ட்ரெஸ் பழசா போகல, குளிக்கிறதுக்கு சோப்பு இல்ல, வாங்க வேண்டாம் கடையில போய், ஜியோ மார்ட்லாம் போக வேண்டாம், டி மார்ட்லாம் போக வேண்டாம், எந்த கவலையுமே இல்ல. அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. Hallelujah. We are learning from that. அதனால கற்றுக்கொள்றோம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்றோம்னு அப்படியே புலம்பிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? புலம்புற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. உங்க வாழ்க்கை சமாதானத்தின் வாழ்க்கை. கர்த்தர் அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், அதை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். சமாதானம் எங்க இருக்கு? கை நீட்டும் தூரத்துல தான் இருக்கு. கிறிஸ்துவிடம் தான் இருக்கு, உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆனா இன்னும் நம்ம புலம்பிட்டு இருக்கோம்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர் நமக்கு இன்னும் தெரியலன்னு அர்த்தம். கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் இன்னும் நமக்கு தெரியல, அதனால புலம்பிட்டு இருக்கிறோம். ஏன் ஒரு பெரிய லெவல் ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ள முடியலையே, நான் பெரிய அளவில் பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. கடந்த மாதத்துல பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சிருந்தோம் நம்ம சர்ச்சில். அனைவரும் கலந்துருப்பீங்க. ஒருவேளை கலந்து கொள்ளவில்லை என்றால் நம்ம யூடியூப்ல இருக்கு, நீங்க அதில் போய் பார்க்கலாம். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நம் கஷ்டத்தோடு கண்ணீரோடு கவலையோடு போராட்டத்தோடு இருப்பது தேவனுடைய திட்டமே இல்லை. இது நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் சமாதானமா இருக்க வேண்டும். That is the plan of God. தேவனுடைய திட்டம். இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த கவலையுமே கிடையாது, முறுமுறுத்தாங்க. திடீர்னு சிக்கன் சாப்பிடும்போது ஆசை ஆயிட்டு போல. எப்படி ஆசை ஆயிட்டு சிக்கன் சாப்பிடணும். என்ன பண்ணாங்க? ஆண்டவரே எனக்கு சிக்கன் வேணும். ஆண்டவர் என்ன பண்ணார்? காடைகளை வர்ஷித்தார்.
ஒரு வசனம் வாசிக்கிறேன் சங்கீதத்துல, அற்புதமான வசனம். சங்கீதம் 74:14 வாசிக்க கேட்கலாம். தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். போதும். தேவரீர் முதலைகளின் தலையை நறுக்கி போட்டு. காடைனா என்னது? காடைனா நம்ம ஊர்ல காடை வாங்குவோம் தெரியுமா, சிக்கன் கடையில அந்த காடை நினைச்சிருக்கோமா? ஆனா பைபிள் சங்கீதக்காரன் சொல்றான், அவர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு. நம்ம ஊர்ல நான் வந்து காரைக்குடி போறதுக்கு முன்னாடி, கவனிங்க, காரைக்குடி போறதுக்கு முன்னாடி வீட்டுல எங்க அம்மா எங்க தெரியல, மீன் எடுக்கணும்னாலே எங்க அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதை கழுவணும், சித்தி பாக்குறாங்க, அதை கழுவணும், நாட்டம் எடுக்கும். ஆனா நான் காரைக்குடி போனேன் பாருங்களேன், ஆல்மோஸ்ட் வாரம் 1 or 2 times ஃபிஷ் கண்டிப்பா இருக்கும். நாவல்கள் மாதிரி மாறிடுச்சு. நான் போன புதுசுல, ஏன்னா அது அங்க காரைக்குடி அதிகமாக ஃபிஷ் கிடைக்கும், அங்க போயிருந்தவங்களுக்கு தெரியும், எப்பவும் ஃபிஷ் தான். ஏன்னா அவன் கிளீன் பண்ணி கொடுத்துருவான், கிளீன் பண்ணியே. அதனால நம்ம வீட்டம்மாக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அவன் தான் கிளீன் பண்ணி கொடுத்துறான்ல. 20 ரூபா கொடுத்தா போதும், 1 கிலோ கிளீன் பண்ணி கையில கொடுத்துருவான். இங்க ஆண்டவர் பாருங்க, முதல்ல தூக்கி அப்படி கொண்டு போட்டார. காடைகள் சொல்லப்பட்டிருக்கு சங்கீதத்துல, சொல்லப்பட்டிருக்கு அவங்க என்ன சாப்பிட்டாங்க? முதலைகளின் தலைகளை நறுக்கி, அந்த மீன் விட வெட்டாங்க, நறுக்கி போட்டு கிளீன் பண்ணி கையில கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு அற்புதமான கர்த்தர்! நீங்க அப்படியே அந்த வசனத்தை வாசிக்கும் போது அதை ருசிச்சு வாசிக்கணும். ஆமே. அந்த கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதலையின் தலையை நறுக்கி குடல்லாம் எடுத்துட்டு அப்படி கொடுக்காரு. அவங்க என்ன செய்யணும்? கை நீட்டி எடுக்கணும், ஃப்ரை பண்ணி சாப்பிடணும். டின்னருக்கு என்ன? ஏற்கனவே காலையில பொறுக்குன மண்ணா இருக்கும், அந்த மண்ணா டின்னருக்கு போதும். ஏன்னா எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சா என்ன ஆகும்? நாற்றம் எடுத்துடும். எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கவே முடியாது. அடுத்த நாள் காலைக்கு என்ன செய்யணும்? வானத்தை பார்க்கணும், மண்ணை கீழே விழணும். நீங்க வானத்தை பார்க்கணும், விழுந்து கிடக்கும். காலை எழுந்தாலே போதும், உங்க கரங்கள்ல மண்ணா இருக்கும். இதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னார், அவர் உங்களை போஷிக்கிற கர்த்தர், அவர் உங்களை கைவிடுகிற தேவனே அல்ல. நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிவதை நான் பார்த்தது இல்லைன்னு சாலமோன் சொல்றான் இல்லையா? அவருடைய நீதிமான் நீங்கள யார்? எங்க அப்பா ரசிக்கப்படல பாஸ்டர், அதை சொல்லாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க, இயேசு கிறிஸ்து நீதி உள்ள கர்த்தர். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அப்பத்துக்கு இறந்து திரிவதே இல்லை. ஹல்லேலூயா. ஐயோ, பொருளாதார கஷ்டத்தை வந்துருமோ, சாப்பாடு கஷ்டப்பட்டணும், கவலைப்படாதீர்கள். இயேசு உங்களோடு கூட இருக்கிற வரையில உங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இருக்காது. உடுத்த உடை, இருக்க இடம், சாப்பாடுக்கு எந்த குறையும் இருக்காதுன்னு கர்த்தர் சொல்றார். நீ கவலைப்பட வேண்டாம், எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்பத்துக்கு இறந்து தெரிவதே இல்லை. ஏனால் உங்களுடைய தகப்பன் அவர் நீதி உள்ள கர்த்தர். நம்ம அழைத்தவர் நீதி உள்ள கர்த்தர். கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி விசுவாசத்தோடு வாழ்ந்தார்களோ, முறுமுறுப்பு இருந்து உண்மைதான், ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் கடவுளை எதிர்பார்த்து வாழ்ந்தாங்க. எத்தனை வருஷம்? 40 வருடங்கள், 40 long years. 40 வருடங்கள் கடவுளை ஆண்டவர் தந்தா மட்டும்தான் சாப்பாடு, அதை நம்பியே வாழ்ந்தான். அதெல்லாம் பார்த்ததான் யாரு? மோசே. அவர் சொல்றாரு, அவர் வல்லமை உள்ள கர்த்தர். உங்களுக்கு என்ன வேணும் உடனே தருவார். உங்க தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், கிடைக்கல, கஷ்டப்படுறேன், பாடுபடுறேன், என்னுடைய பணங்கள் எல்லாம் விரயமாயிடுச்சு, கடன் பாரத்தை சிக்கி இருக்கிற, என்ன செய்வதுன்னு தெரியல. கர்த்தர் ஓவர் நைட்ல உங்களை அடுத்த லெவலுக்கு மாற்ற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கழுதையை தேடி போனாங்க நம்ம சவுலு. கழுதை மேய்க்கிறதா சவுலு, அவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றினான். ஆடு மேய்க்கிறது தாவீது, அவனை ராஜாவா மாத்துறார். ஒரு அடிமை என்ன யோசேப்பு, அவனை ராஜாவுக்கு அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு வர. He was a king, almost a king. இப்ப எப்ப நடந்துச்சு? ஒரு வருஷத்துல நடந்துச்சா? சவுல்ல அடுத்த நாளே உடனே அபிஷேகம் தான். தாவீது வந்து வெயிட் பண்ணார், உண்மைதான். அடுத்து உடனே இன்ஸ்டன்ட்லி உடனே உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய கர்த்தர் வல்லவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்னா, என்னை கர்த்தர் உயர்த்த வல்லவர். நாளைக்கு என்ன செய்வேன்னு தெரியல, நாளைக்கு 1 லட்சம் வேணுமே, கவலைப்படாதீங்க, என்னோட தேவைகளை சந்திக்க அவர் வல்லவர் என்று சொல்லி அவள் எப்படி மன்னாவை எதிர்பார்த்து இருந்தார்களோ அதே போல எதிர்பார்த்து விசுவாசம் மட்டும் இருங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. கவலைப்படாதிருங்க, உங்களை கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். நம்மை உயர்த்துவதற்காக தான் கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கினார். அவர் போஷிக்கிற கர்த்தர். அந்த கண்மலை
தண்ணீர் பஞ்சம். ஒரு 3 நாள் தண்ணி குடிக்காம இருந்தாங்க. தண்ணி இல்லையே, சாக போகிறோம்னு நினைக்கும் போது அந்த மோசே சொல்லுவாரு, இந்த கண்மலை என்ன செய், அந்த கோலை வச்சு அடி, ஸ்ட்ரைக். அடித்த உடனே அங்க தண்ணீர் புறப்பட்டு வந்தது. நல்லா நினைச்சாங்க, தண்ணி குடிச்சாங்க. இன்னொரு இடத்துல ஒரு சம்பவத்தை பாக்குறோம். போறாங்க, மாறா கசப்பா இருக்கு, கசப்பான தண்ணி. அங்க போனா அந்த வசனம் மட்டும் வாசிங்க. 15:25 வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அது மதுரமாயிற்று. கர்த்தர் அந்த மரத்தை என்ன பண்ணாரா? காண்பித்தார். உங்களுக்கு கசப்பு தான், கசப்பான தண்ணி என்ன பண்ண தெரியல, அந்த கர்த்தர் காட்டுற பாத்தீங்களா, அதான் தேவனுடைய திட்டம். நீங்க கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே என் கண்களை திறந்தரல மாட்டவரே. ஆகார் தன்னுடைய பிள்ளை தண்ணிக்காக ஏங்கி நிற்கும் பொழுது, சாக கிடக்கும் போது கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்தார். அவர் தண்ணீர் துறவை கண்டார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய கண்களை திறக்கிறார். விசுவாசிகள் மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. உங்களுடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். இப்போ திறக்கிறார். ரைட் நவ ஐ ப்ரே ஃபார் எவரிவன். எல்லாம் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய கண்களை திறக்கிறார். அவர் உங்களுக்கு கண்களை திறக்கும் பொழுது, நீங்கள் பார்க்கும் பொழுது எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமோ அந்த ஆசீர்வாதத்தை நீங்க எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள். எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள். கஷ்டப்பட்டு அல்ல, எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ள கர்த்தர், அற்புதங்களை செய்கிறவர், ஜீவனையே கொடுத்த கர்த்தர். அமலேக்கை அவங்க ஜெயித்தார்கள். அவங்க அந்த கோல் ஓங்கி நிற்கும் போது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அந்த கோல் கை டயர்டாய் கீழே போடும்போது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். இது எப்படி நடக்கும்? கம்பு நீட்டினா ஜெயிக்கிறாங்க, கம்பு கீழே இருக்குன்னா. அப்போ அங்க சண்டை போடுறாங்க கீழே 2 பேரு, யோசுவாவும் அமலேக்கியர்களும். அவங்க நினைச்சிட்டுங்களா, நான் வேகமா வெட்டினாலதான் நான் ஜெயிச்சேன். ஆனா மேட்டர் எங்க இருக்கு? மலையில இருக்கு. மலையில ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது. மோசேயும் ஆரோனும் ஊரும் 3 பேரும் இருந்து அந்த இடத்துல மோசே கரங்களை நீட்டி கோலை பிடித்துக் கொண்டிருக்கும் போது அவனுடைய தோல்ல வச்சு என்ன பண்றாங்க? அவன் கையை தாங்கி பிடிக்கிறாங்க. தாங்கி பிடிக்கும் பொழுது அங்கே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப யோசுவா சொல்ல முடியாது, நான் தான் ஜெயித்தேன், என்னுடைய பலத்தால தான் நான் ஜெயித்தேன் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா கர்த்தர் அவனுக்கு பின்பதாக இருந்து செயல்படுகிறார். ஹalleluya. அசாத்தியங்கள் சாத்தியங்கள் பாட்டுல பார்த்தோம் இல்லையா? அவர் நமக்காக பேசுவார். behind your life, உங்க வாழ்க்கைக்கு பின்புறமாக இருந்து, behind the screen, உங்க வாழ்க்கைக்கு பின்புறமாக இருந்து கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்தே போகாதீங்க. you are not all alone. நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. உங்களுக்காக கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்காக இயேசு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர், வல்லமையுள்ள கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, உங்களுக்கு நீங்க ஒருவேளை அறியாம இருக்கலாம், உங்களுக்காக behind the screenல இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்தே போகாதீங்க. நீங்கள் தனிமையாக ஓடுகிற நபர்கள் அல்ல. உங்களோடு கூட கர்த்தர் சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் தனிமையாக கஷ்டப்படவே இல்லை. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போகாதீங்க. இது நீங்க மறந்து போகட்டலனா கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை பெருகும். அப்பொழுது நீங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கி சமாதானத்தோட நீங்க வாழ்வீங்க, தைரியமா இருப்பீங்க, சோர்ந்தே போக மாட்டீங்க. ஹalleluya. மகத்துவமான காரியத்தை கர்த்தர் செய்வார். அவரை மாதிரி செய்ய முடியாது. கோல் நீட்டப்பட்டிருக்கும் போது அங்கே ஜெயிக்கிறாங்க, கோல் கீழே இறக்கணும்னு அவங்க தோக்குறாங்க. அந்த இடத்துலயும் மோசே கர்த்தருடைய மகத்துவத்தை பார்க்க அந்த 10 கட்டளைகளை கொடுக்கும் பொழுது, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல அந்த மலை புகை காடா இருந்தால் சொல்லப்பட்டிருக்கும். 19:18 வாசிங்க. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடா இருந்தது. அந்த சீனாய் மலை முழுவதும் புகைக்காடா இருந்தது. போதும். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவருடைய மகத்துவம் என்ன? அவர் பூமியில இறங்கி வரும்பொழுது சீனாய் மலையை பற்றி எரிகிறது. மலையை பார்த்திருக்கீங்களா? குற்றாலத்துக்கு போனா பார்க்கலாம். நான் இமயமலையே நான் பார்த்தேன். நான் ஜம்மு காஷ்மீர் ஊழியத்தில் இருக்கும்போது இமயமலையில அங்க உலாவி இருக்கிறேன். எங்க பார்த்தாலும் மலையா தான் இருக்கும். அந்த மலை அப்படியே தீப்பிடிச்சு அப்படியே அக்னி புலம்பா இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. That is God. நாம் ஆராதிக்கிற தேவன். நீங்க நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். நான் சும்மா ஏதோ நான் சொல்லணும்னு சொல்லல.
நீங்க முழங்கால் போட்டு நீங்க வீட்டுல ஜெபம் பண்ணும்போது, இயேசுவே இந்த கஷ்டம்லாம் மாறட்டப்பா, என் பிள்ளைக்கு நல்ல அறிவை தாங்க, இந்த கடன் பாரம் மாறட்டும், இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே. இந்த ஜெபத்தை அவர் கேட்டாரா கேட்கலையா? நான் மட்டும் ஒத்தில புலம்பிட்டு இருக்கிறேனா நீங்க நினைக்கலாம். நீங்க ஒருவேளை நானும் நினைச்சிருக்கிறேன், ஒரு தனி ரூம்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், அவர் கேட்டாரா கேட்கலையா? ரெஸ்பான்ஸே இல்லையே. அவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். யூ மே நாட் நோ, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நீங்க அதை ரியலைஸ் பண்ணாம இருக்கலாம், ஆனா அவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்க்கிறார். ஒரு குழந்தை ராஜேஷ் பையன் ஓடுற மாதிரி எப்படி பாக்குறீங்க? எங்க ஓடிடக்கூடாது, குழந்தை 2 வயசு இருந்து நடக்க ஆரம்பிக்கு, துரு துருன்னு இருக்கு, கவனமா பாக்குறீங்க இல்லையா? அதை விட கவனமா கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் பாக்குறாரு. நீங்க போகும்போது, பைக்ல போகும்போது, கார்ல டிராவல் பண்ணும்போது, பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது உங்களை பார்த்துக்கிட்டே என் புள்ள, ஏன்னா நீங்கள் விசேஷமானவர்கள். உலகத்தின் ஜனங்கள் பாடுகள் பாவத்திலும் கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களை அழைத்து இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறாரே, அவர் எப்படி உங்களை கைவிடுவார்? அவர் எப்படி உங்களை வெறுத்து ஒதுக்குவார்? அவர் எப்படி உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்காம இருப்பார்? How is it possible? உங்களை ஆசீர்வதிக்கதான் அவருக்கு சித்தமே. பிலேயாம், பாலாக் ராஜா பிலேயாமை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியா சொல்லுவார். இது மோசே லைஃப் தான். கீழே மோசே எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க என்னாகும் 24 நினைக்கிறேன். என்னாகும் 24ல யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். போதும். இங்கே பாலாக் சம்பவத்துல தீர்க்கதரிசியா பிலேயாம் சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவன் எப்படி இருக்கு? யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். உங்களை பார்த்து கதை சொல்றாரு, நீங்கள் எவ்வளவு அழகானவர்கள். Hallelujah. You are special, you are very beautiful in the sight of God. You are handsome in the sight of God. கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் அழகானவர்கள். அழகான ஆண்கள், அழகான பெண்கள். You are so beautiful in the creation of God. தேவனுடைய பார்வையில் அங்கே தீர்க்கதரிசி சொல்றான், சபிக்க வந்தவன் சொல்றான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கத்தான் செய்வார், அவர் சபிக்கவே மாட்டார். But the plan of God, அவனுடைய திட்டம் என்ன? சபிப்பது. சபிக்கதான் வர. கீழே யார் இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயோடு கூட இருக்கிறாங்க. மோசே அந்த டைம் நடக்குது. அங்க பார்க்கும்போது பறவை போகிற ஆறுகளை போல அழகா இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, உங்கள் வாழ்க்கை அழகான வாழ்க்கை. நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில பாடுகள், என் வாழ்க்கையில உபத்திரவம், என் வாழ்க்கையில கண்ணீர் மேல் கண்ணீர், கஷ்டங்கள், உபத்திரத்தை மாத்திரமே என் வாழ்க்கையை பார்த்திருக்கிறது ஆண்டவரே. நான் எப்பொழுது என் வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாகும், எப்பொழுது என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் கிடைக்கும், நான் எப்பொழுது என் வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கிற உயர்வு உண்டாக செய்வான், மகத்துவமான காரியங்களை செய்வான். இந்த இடத்துல இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இது யாருக்கு தெரியும்னா மோசேக்கு தெரியும். அதான் சொல்றான் மோசே, நம்முடைய தேவன் வல்லமையுள்ள கர்த்தர். ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த உடனே கொள்ளிவாய் சர்ப்பத்தை கர்த்தர் அனுப்பியிருப்பார். கொள்ளிவாய் சர்ப்பம் வந்து அநேகரை கடிச்சு அநேகர் செத்துட்டு இருக்காங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நெக்ஸ்ட் பிளான் கொடுக்குறாரு, நீ ஒரு வெண்கலத்துல ஒரு சர்ப்பத்தை போல ஒரு ஸ்டாச்சு செஞ்சு நீ வச்சிரு, அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள். பாம்பு கொட்டிட்டுனா என்ன செய்யணும்? தர்மாஸ்பத்திரி போகணும், ஆஸ்பத்திரி தான் போகணும் இல்லையா? அந்த நோக்கி பார்த்தா எப்படி அந்த ஸ்டாச்சுவை, அந்த வெண்கல சிலையை பார்த்தா எப்படி சுகமாகும்? ஏன்னா ஒருத்தரை உயிரோடு வச்சிருக்கதும் அவனை தூக்கி போடுறதும் கர்த்தர் தான். அவன் லைட் ஆஃப் பண்றதும் ஆன் பண்றதும் யார் கையில இருக்கு? கர்த்தர் கையில இருக்கு. அத சொல்றாரு, நீ நோக்கி பார்த்து அப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க, ஒருத்தர் திரும்பி பார்த்தா சுகமாயிடுச்சு. அவன் சொல்றான், ஏப்பா நோக்கி திரும்பி பாருப்பா அந்த சிலைய. ஆண்டவரை நோக்கி யோவான் 3:14-15 வாசிங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும்.
கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்படும். இப்போ இங்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி பார்த்தால் பிழைத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. அவர் இயேசுவை நோக்கி பார்த்தாலே அவங்க விடுதலை தான். எப்படி நடக்கும்? அன்னைக்கு எப்படி விடுதலை சுகத்தை பெற்றுக் கொண்டாங்களோ அதே மாதிரி தான் நடக்கும். இன்னைக்கு வந்திருக்கிற ஒருவேளை இயேசுவை அறியாம நீங்க ஒருவேளை வந்திருக்கலாம். இயேசுவை நோக்கி பார்த்தாலே சுகம், இயேசுவை நோக்கி பார்த்தாலே விடுதலை, இயேசுவை நோக்கி பார்த்தாலே அற்புதம், இயேசுவை நோக்கி பார்த்தாலே அதிசயம், இயேசுவை நோக்கி பார்த்தாலே உன் கடன் பாரங்கள் எல்லாம் மாறும், இயேசுவை நோக்கி பார்த்தாலே உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். ஏனென்று சொன்னால் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக ஜீவனே கட்ட கொடுத்தார். அவர் கடவுள். He is God. கடவுள் ஏன் மரிக்க வேண்டும்? கடவுள் எதுக்கு மரிக்கணும்? அவர் மேலே இருந்துக்கலாமே. இல்லை, நம்முடைய பாவத்துக்காக, பாவ நிவாரண பலியாக அவர் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படி அவரே வந்து ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக பலியானார். அவர் பலியாகி உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறார். உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுதுதான் அங்கே ஆசீர்வாதத்தின் ஊற்று திறக்கப்படுகிறது. பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுதுதான் முன்னோரை சாப கட்டிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. ஒரு பாவம் மன்னிக்கப்படும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் ஊற்றை கட்ட திறந்து விடுகிறார். பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்போமே ஆனால் பாவம் நம்மை கொல்லும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் மீண்டும் 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 தவறு பாவத்தை செஞ்சு கொண்டே இருப்போமானால் அது மிகப்பெரிய மரணத்தில் கொண்டு சேரும். இரண்டாம் மரணமாகிய அக்கினியின் கந்தகம் எரிகிறதான நரகத்திலே நாம் பங்கடைவோம் என்று வேதம் சொல்கிறது. அந்த நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று வாழ வேண்டுமா? இந்த பூமியை வாழும் போது சமாதானத்தோடு செழிப்போடு வாழ வேண்டுமா? கல்வாரி சிலுவை மட்டும்தான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும், சமாதானத்தை கொடுக்க முடியும், விடுதலையை கொடுக்க முடியும், வெற்றியை கொடுக்க முடியும். சோர்ந்து போகாதிருங்க. கல்வாரி சிலுவையில இயேசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், உங்களை மீட்டிருக்கிறார், உங்க வாழ்க்கையின் சாபத்தை மாற்றி இருக்கிறார். முன்னோர் செய்த சாபத்தினால என் வாழ்க்கை கஷ்டத்தில் இருக்கு பாஸ்டர். யாரோ எங்க தாத்தாவோ அவங்களுடைய தாத்தா பாட்டி செஞ்ச சாபம் என்னை தொடர்கிறது. என் வாழ்க்கையில எது எடுத்தாலும் தோல்வி மேல தோல்வியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கல்வாரி சிலுவையில உங்க சாபத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். உங்களுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். உங்களுடைய வியாதியை சுமந்து தீர்த்தார். நீங்க வியாதியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கண்ணீரோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சாபத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து சம்பாதித்த சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். இன்று அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். உங்க வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக மாறட்டும். சாபத்தின் வாழ்க்கையை மறைந்து போவதாக. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவை எப்படி கொல்லிவாய் சர்ப்பத்தால் செத்துக் கொண்டு இருக்கும் போது அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட போது நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்களோ அதே போல் நாம் நோக்கி பார்க்கும் போது பிழைத்துக் கொள்வோம். யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ it is open to everyone. உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவை இங்க இருக்கிறது. எப்போ இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார்? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறார். வேதத்துல வாசிக்கிறோம். 2000 வருடங்கள் முன்பதாக அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டது உண்மைதான். ஆனாலும் வேதம் சொல்கிறது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் போது இட் இஸ் ஓபன். யாரும் நோக்கி பார்க்கலாம். நோக்கி பார்த்தால் பிழைத்துக்கோ. நாம நோக்கி பார்த்ததுனால பிழைச்சதுனால இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன காரியம் மட்டும் பாக்கி இருக்கிறது. அந்த உயர்வுக்காக காத்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் கண்டிப்பா உயர்வை தருவார். அது எப்படிப்பட்ட உயர்வா இருக்குன்னா நீங்களே நினைச்சு பார்த்துக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட உயர்வுகளை கர்த்தர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைவான ஆசீர்வாதம். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அவருடைய விருப்பமே அதான். ஆண்டவரே நான் செழிப்பா இருப்பது உங்க விருப்பமா? நீங்க ஜெபமே பண்ண வேண்டாம். ஆண்டவரே நான் சுகமா இருப்பது உங்களுக்கு சித்தமா? அவங்க போற ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான சித்தமாக்கும். இயேசு பூமியில வாழும்போது எவ்வளவு அற்புதம் பண்ணார். எண்ணியே முடியாது, எழுதியும் முடியாது வேதமே சொல்லுது இல்லையா? அது யோவான் கடைசி அதிகாரம் கடைசி வருஷம் சொல்லப்பட்டிருக்கும், உலகம் கொள்ளாது என்று. இந்த உலகமே கொள்ளாது. அவர் அதிசயங்கள் எழுதி வச்சார். குஷ்டரோகி 10 பேர் போறாங்க. 9 பேர் திரும்பி வரமாட்டான்னு தெரியுமா தெரியாது ஆண்டவருக்கு? 9 பேர் திரும்பி வரமாட்டான்னு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்ணாரு? 10 பேருக்கு சுகத்தை கொடுத்தார். வரமாட்டான்னு கொடுக்க மாட்டாரா? நீதிமான்கள் மேலும் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்றார். ஏன் அவருடைய பிள்ளைகள் மட்டும்தான்
விதம் வசிக்க பண்ணலாம்ல, நினைச்ச செய்யலாமா செய்ய முடியாதா? கண்டிப்பா செய்யலாம். ஆனா he is generous God. அவர் ஜெனரஸா கொடுக்கிற கர்த்தர், யாரையுமே பச்சை பார்க்கிற கர்த்தர் அல்ல. he gives. ஆனா யாரெல்லாம் அவர் நோக்கி பார்க்கறாங்களோ அவங்க மட்டும்தான் பிழைத்துக் கொள்ள முடியும். அவர் நோக்கி பார்த்த ஜனம் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அவர் நோக்கி பார்த்த ஜனம் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். இயேசு உயர்த்தப்பட்டு நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். the everlasting life, நித்திய ஜீவன், கடவுளோடு கூட நித்தியமாக வாழ்கிற பாக்கியம். ஹalleluya. சொல்லுங்க பார்க்கலாம், ஹalleluya. இந்த பூமியில 70 வருஷம் பலத்தின் மிகுதியா 80 வருஷம். ஒருவேளை அந்த சொன்ன மோசே மாதிரி ஒரு 120 வருஷம் வாழ்ந்தாலும் பாடுகளும் சஞ்சலமும் வியாதியும் கவலையும் கண்ணீரும் போராட்டங்களும் இருக்கு இல்லையா? அப்ப அவரோடு கூட வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க, மகத்துவமான. மோசே ஆண்டவர் சொன்னாரு, நீ கானானை பார்ப்பதில்லை, நீ பார்ப்பதில்லை, போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவன் சோர்ந்து போய் அழுதுட்டு தான் சொல்லப்படவே இல்லை. அவனுக்கு தெரியும், நோ ப்ராப்ளம், கடவுள்கிட்ட போனா போதும். He was with God. கடவுளோடு கூட அவன் அப்படியே he merged with God. கடவுளோடு கூட சங்கமாயிட்டான். அவன் கவலைப்பட்டதாவே, ஐயோ கானானை எனக்கு தரவே இல்லையா, கானானை படைச்ச கடவுள்கிட்ட போயிட்டான், அடுத்த லெவல்ல போயிட்டான். அதனால சொன்னே போகல. அந்த மோசே கடவுளை அனுபவித்தவன். ஒரு சமம் மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். மோசே அவர்களுடைய பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். 35 வருஷங்க. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவருடைய பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காடை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்ளுவான். நல்லா கவனிங்க. மோசே கடவுளை பார்த்தா பாத்தீங்களா? இப்போ நம்ம நிலா பாக்குறோமா? நிலா எங்க இருக்கு தெரியல. நிலா பார்க்கும்போது நிலா எப்படி நமக்கு வெளிச்சம் தருது? சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை எடுத்து நமக்கு வெளிச்சம் தருது இல்லையா? அதே மாதிரி மோசே கடவுளை பார்த்தான் பாத்தீங்களா? ஆண்டவரை பார்த்த உடனே அவன் முகம் எப்படி மாறிச்சு? கடவுளை மாதிரியே மாறிச்சு. He became like almost like God. கடவுளுடைய முகத்தை போல பிரகாசிக்க. எப்படி பிரகாசிக்க? It was dazzling. இங்கிலீஷ்ல சொல்லப்படுது dazzling. இந்த ஃபோக்கஸ் லைட் எவ்வளவு பார்க்க முடியும் உங்களால? கண்ணை கூசுது இல்ல? கண்ணு கூசுது அப்படி இந்த லைட். இது ஒரு மேபி 500 வாட்ஸ் இருக்கும், 100 1000 வாட்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். 1,00,000 வாட்ஸ் போட்டாலும் பார்க்க முடியுமா? அதுக்கு மேலான கர்த்தர். அந்த லைட்டை பார்த்துட்டு இவன் மூஞ்ச பிரகாசம் ஆயிடுச்சு. எப்பமெல்லாம் மக்கள்கிட்ட பேசுறானோ, மக்கள் சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, மோசேஸ் மூஞ்ச பார்க்க முடியல, மூஞ்ச மூடிக்கோ. அவன் முக்காடு போட்டுதான் மக்கள்கிட்ட பேசிருக்கிறான். எப்பொழுதெல்லாம் தனியா வீட்டுல இருக்கிறானோ முக்காடை எடுத்துட்டு ரிலாக்ஸா இருப்பான். எப்பொழுதும் மக்களை பார்க்க வரானோ முக்காடை போட்டுருவான். ஏன்னா அவன் மூஞ்ச பார்க்கவே முடியல. such a dazzling face that he had. அப்படி பயங்கரமான பிரகாசிக்கிற முகத்தை அவன் கர்த்தரோட கொடுத்துட்டான். ஆனா கடவுளை பார்த்தா இட்ஸ் நாட் ஈஸி, சாதாரணமான காரியம் அல்ல. அந்த மோசே அவர் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், அவன் மரிக்கும் பொழுதுமே மூஞ்சி பிரகாசித்ததே இருந்துச்சான். செத்த பிறகும் அவன் அடக்கம் பண்ணும்போது கூட கடவுள் அவனை பார்க்கும்போது, அதனாலதான் அந்த சரீரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கல, கடவுளே அடக்கம் பண்ணார். மோசே எங்க அடக்கம் பண்ணார்? யாருக்குமே என்ன காரணம் தெரியுமா? அவன் his face was dazzling. யாரும் மூஞ்சி திறந்து பார்த்துட கூடாது, மூஞ்சி திறந்து பார்க்க எல்லா சடங்களையும் கொண்டு கூடாதுன்னு ஆண்டவர் பார்த்தார். இந்த பாடி எனக்குரியதுன்னு சொல்லி அவரை கொண்டு போயிட்டார். கடவுளை முகமுகமாக பார்த்தவன் மோசே. அவன் சொல்றான், நம் தேவன் வல்லமையும் பயங்கரமான கர்த்தர். நம்ம ஆராதிக்கிறது இவ்வளவு காரியம் நீங்க தியானிச்சிருக்கிறோம். அடுத்த ஒரு 10 நிமிஷம் நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். இந்த வார்த்தைகளை வசனத்தை நீங்க மறக்கவே கூடாது. மோசே வாழ்க்கையில செஞ்ச அற்புதங்களை போல நம்ம வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். எரிந்து கொண்டிருக்கிற முச்செடியா இருக்கலாம், செங்கடலை 2ஆக பிளந்து நடத்துகிறதா இருக்கலாம், அவர் மகத்துவமான காரியங்களை அவர் வாழ்க்கையில செய்ததா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். அதே போல உங்க வாழ்க்கையிலும் அற்புதங்களை கண்டிப்பா செய்வார். நீங்க எந்த அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கீங்களோ, அவங்க தண்ணி இல்ல, அந்த தண்ணியை கொடுத்தார். சாப்பாடு இல்ல, வானத்தின் மன்னாவினால் போஷித்தார். வானத்தின் அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கும். வானத்தின் அப்பம், the heavenly food, பரலோகத்தின் சாப்பாடு மன்னா. காடைகள் இறைச்சி வேணும் கேட்டாங்க, காடைகளை உடனே கொடுத்தார். முதலைகளின் தலையை நறுக்கி போட்டு கிளீன் பண்ணி கொடுக்கிறார். அவர் உட்கார்ந்து ஒவ்வொன்றும் வெட்டிட்டு இருந்தாரு.
ஒரு வார்த்தை, one word, வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னா வெளிச்சம் உண்டாயிற்று. இன்னைக்கு மறைஞ்சு போயிட்டா? எத்தனை லட்சம் மில்லியன் இயர்ஸ் ஆயிற்று, இன்னை வரைக்கும் வெளிச்சம் இருக்கிறது. நாட் ஃப்ரம் சன், சூரியனிடம் இருந்து வெளிச்சம் வருதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா சூரியன் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே வெளிச்சம் படைக்கப்பட்ட ஆயிற்று. ஏன்னா அவரே வெளிச்சமானவர். அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாகிறது சொன்னார். அங்க ஆதாம படைச்சிட்டு நாச சுவாசத்தை ஊதினார். பாத்தீங்களா? ஊதினார்ல. இன்ன வரைக்கும் நான் சுவாசிட்டு இருக்கேன்ல, நீங்க சுவாசித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? யாருடைய மூச்சு? The first breath of God. தேவனுடைய மூச்சை நம்ம இன்னைக்கு சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்ப that is the power of God. கர்த்தருடைய வல்லமை என்னன்னா, ஒரு முறை ஊதினார்னா எத்தனை கோடி மக்கள் வந்தாலும் மூச்சு விட்டுட்டே இருப்பாங்க. ஒரு முறை படைச்சாருன்னா எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் அது வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஹalleluya. எத்தனை பேர் மீன் சாப்பிடுறீங்க, சிக்கன் சாப்பிடுறீங்க, அழிஞ்சு போயிடுச்சா? மட்டன் சாப்பிடுறீங்க, அழிஞ்சு போயிடுச்சா? சாப்பிட சாப்பிட மட்டன் வளர்ந்துட்டே இருக்குல்ல, ஏதோ ஒரு பக்கம் வந்துருதுல்ல. மீன் எத்தனை மீன் பிடிக்கிறீங்க பாருங்க, எத்தனை மில்லியன் டன் ஆஃப் மீன் பிடிக்கிறோம் கடல்ல இருந்து. யோசி, உலகம் முழுவதும் எத்தனை பேர் சாப்பிடுறாங்க? கர்த்தர் மீண்டும் மீனை வளர்த்து கொடுக்கிறாரு இல்லையா? யாருக்காக? நம்ம ஒவ்வொருவருக்காக. ஹalleluya. அப்ப that's the power. அவருடைய வல்லமை பாருங்க. அந்த கர்த்தரை நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். அப்போ கர்த்தர் உங்களை எப்படி கைவிடுவா? உங்களை எப்படி கைவிட்டு உங்களை அப்படியே அனாதை விட்டு வரா? இல்ல, உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தர். எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? கரங்களை தட்டி அவனை மகிமை படுத்துவோமா? ரிஷா மாமாலுரா ஹலராதா ராதியாந்துராபா. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், எல்லாரும் உள்ளத்துல இருந்து ஒரு விஷயம் அவனோட சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. ஒருவேளை அவன் பிரியம் இல்லாம செஞ்சிருந்தா, ஏதோ ஒரு சின்ன தப்பு உமக்கு பிரியம் இல்லாம என் வாழ்க்கையில இருந்திருந்தா என்ன மன்னிங்கப்பா. அன்னையோட வாழ்க்கையில மொபைல் போன் அடிக்ஷன்னால அன்னைகள் ஆண்டுடைய வார்த்தையை விட்டு விலகி அன்னைகள் ஆண்டுடைய சமூகத்தை காத்திருக்காம இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போது தேவ கரம் இறங்கி வருகிறது. ஆண்டோட சமூகம் ஒப்பு கொடுங்க. இப்போ ஆண்டோட மன்னிப்பு கேட்கிற நேரம். ஆண்டவர் பின்னாடி எல்லாரும் காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாரும், ஆண்டவரே என்ன மன்னிங்க. ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் முடிக்க போறேன். யாரும் கடந்து போக வேண்டாம். கண்ணில் மூடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நேரம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நேரம். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா கண்ணில் மூடி, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா. ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. ஏதாவது மிஸ்டேக் இருக்குமானால், if there is anything wrong in me, Lord, please have mercy on me, Lord. என் மேல கிருபையா இருப்பீராக. அவர் மன்னிக்கிற கர்த்தர். கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கர்த்தர் கொடுத்தாரே. கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து அந்த ரட்சிப்பை கொடுத்த கர்த்தர் கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கும்போது சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே, இவருக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்னாரே. அதே கர்த்தர் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்க ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, ஒரு சாபத்தை மாற்றும்படி அவர்கிட்ட கேளுங்க. என்ன மன்னிங்கப்பா. என் தகப்பனே, என்ன மன்னிங்கப்பா. ஃபாதர், ப்ளீஸ் forgive me daddy. Daddy, forgive me Lord. என்ன மன்னிங்க ஆண்டவரே. பிரியமில்லாம செஞ்ச காரியத்தை மன்னிங்கப்பா. எல்லாம் மனம் விட்டு கண்ணீரோடு, ஒரு கண்ணீர் வடிக்கிறீங்க நினைச்சீங்க, கண்ணீர் வடிக்கலாம். யாரை நீங்க பக்கத்தை பார்க்க வேண்டாம். இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்க. இயேசுவை மட்டும் பார்க்கிற வேளையிலே தேவன் உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் விடுதலை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். என் ஆவியில பார்க்க முடிகிறது. I feel my spirit now right now. இப்போ கர்த்தர் அநேக விடுதலை கர்த்தர் கொடுத்தீங்க. ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்கும் போது ஒரு பெரிய விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. எஸ் தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. எஸ் லார்ட், எஸ் ஃபாதர், மைட்டி ஃபாதர். எல்லாரும் ஆண்டு சமயம் கேளுங்க. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். என்ன மன்னிங்கப்பா சொல்லுங்க. Lord, forgive me Lord. என்ன மன்னிங்கப்பா. என்ன மன்னிங்க ஆண்டவரே. உம்மை அறியாமல் ஆண்டவரே செய்த காரியத்தை அறிந்த பின்பு ஜெப வாழ்க்கையில குறைவு, வேத வாசிப்புல குறைவு, உமக்காக வைராக்கியம் வாழ்வதில குறைவு. நான் உமக்கு ஆண்டவரே என் பேசுற சுத்தம் இல்ல, என் பேச்சுல சுத்தம் இல்ல. மன்னிங்கப்பா. தேவையில்லாமல் பேசின வார்த்தைகளை மன்னிங்க. கெட்ட வார்த்தைகளை பேசினதை மன்னிங்க. துரோகமான பேச்சுகளை மன்னிங்க. உன் வாழ்க்கைக்கு ஒருவேளை நம்முடைய பாடுகளுக்கு, உபத்திரவத்துக்கு நம்முடைய பாவங்கள் தடையாக நிற்கலாம். உங்க பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கரம் உங்களை தொடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கரம் உங்க மேல இறங்கி வந்திருக்கிறது. இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுகிறார். God healed everyone. உங்க வாழ்க்கையில இப்பொழுது சுகத்தை விடுதலை கட்ட கொடுக்கிறார். உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஓ ரேபலா ஷேதனா மல்ஹதியானோ லோரா கேதரோ ஷபோ. எல்லா சரீரத்தில் the pain that you have in your body is healed right now. இப்போ
இப்பொழுது சுகத்தை கொடுக்கிறார். கர்த்தர் இப்பொழுது சுகத்தை கொடுக்கிறார். இப்பொழுது தேவ கரம் இறங்கி வந்திருக்கிறது. உங்கள் சரீரத்தில் எல்லாம் வியாதி தன்மைகள் மறைகிறது. I declare healing upon you. வியாதியில வந்திருக்கிறவங்க வியாதிப்பட்ட இடத்துல கரங்களை வைத்துக்கோங்க. இப்பொழுது கர்த்தர் எல்லா வியாதி தன்மைகளை மாற்றுகிறார். வேதத்தில் வாசிப்பது போல கர்த்தர் சகல வியாதிகளை குணமாக்கினார். சகல வியாதி காரணங்களை சுகமாக்கினார். பேதுரு நிழல்பட்ட சுகமானார்களே, அவர் இரக்கமுள்ள கர்த்தர், உங்களை குணமாக்குகிறவர். நீங்க வியாதியோடு இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நீங்க வியாதியோடு இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. எல்லா விதமான வியாதிகள், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இயேசுவின் நாமத்தில் செட் ரைட் ஆவதாக. ஒரு பிராண்ட் நியூ ஹார்ட்டை கர்த்தர் கொடுக்கிறார். கிட்னி புதுசாக மாறுகிறது. உன் நுரையீரலை கர்த்தர் தொடுகிறார். உன் குடல் பாதையில் இருக்கிற வியாதியை கர்த்தர் மாற்றுகிறார். உன் மூளையில் இருக்கிற வியாதியை கர்த்தர் மாற்றுகிறார். எல்லா டிப்ரெஷன் மறைவதாக. துதித்து கொண்டே இருக்கலாம், துதித்து கொண்டே இருப்போம். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஆசீர்வதிக்க போக என்ன தேவையோ அவனுடைய கேள்வி பார்க்கலாம். எஸ் லார்ட், எஸ் எஸ் எஸ். தேவ கரம் இறங்கி வந்திருக்கிறது உங்களை ஆசீர்வதிக்கும்படியா. உன் வியாதியை மாற்றும். என்ன வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப கர்த்தர் மாற்றுறார். இப்ப சுகம் உண்டாகிறது. வியாதிப்பட்ட இடத்துல வலி இருக்கிற இடங்கள்ல கர்த்தர் சுகத்தை தருகிறார். The divine healing I declare right now. I declare right now. இப்பொழுது கர்த்தர் சுகத்தை இப்பொழுது கட்டவிழ்க்கிறேன். Receive it in the name of Jesus. Receive it in the name of Jesus. Ulcer problems set right ஆகட்டும். Blood pressure இயேசுவின் நாமத்தில் set right ஆகட்டும். Autism இயேசுவின் நாமத்தில் set right ஆகட்டும். சுகத்தை கட்டவிழ்க்கிறோம். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை கட்டவிழ்க்கிறேன். I declare healing upon you. I declare healing upon everyone. இந்த நாள் விடுதலை நாள். இங்க போகும் பொழுது ஒரு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு நீங்க போக விரும்புகிறார். அவர் வல்லமையுள்ள கர்த்தர், வல்லமையான காரியங்களை செய்கிறவர், மகத்துவமான காரியங்களை செய்கிற கர்த்தர் இப்பொழுது சுகமாக்குகிறார். இப்பொழுது விடுதலை தருகிறார். குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? இப்பொழுது கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை டிக்ளேர் பண்றார். இப்பொழுது கொடுக்க ரைட் நவ. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனை ஜெபித்துக் கொண்டு குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வதி குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருங்கப்பா. குடும்ப சமாதானம் உண்டாகட்டும். குடிகார கணவன்மார்கள் மனம் திரும்புவார்களா? கடன் பிரச்சனைகள் மாறட்டும். நல்ல ஆடுகளை செழிப்பை தருவீராக. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். You will be a giver. கர்த்தர் உன்னை அப்படி மாற்றுவார். கர்த்தர் உன்னை அப்படி மாற்றுகிறார். இப்போ மாற்றுகிறார். Right now God's presence is coming right now. இப்போது உன் கரங்கள்ல கர்த்தர் வல்லமை இறங்கி வருகிறது. உன் தலையில் மேல் கர்த்தர் வல்லமை இறங்கி வருகிறது. நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை மகளே. நீ சாகிறதுக்கு கர்த்தர் அழைக்கவில்லை. உன்னை வாழ வைக்கிற கர்த்தர். எல்லா கண் பார்வையில கோளாறுகள் மாறட்டும். எல்லா வியாதிகள் தன்மையில் மாறட்டும். உச்ச தலைமையில் உள்ளக்கால் வரையிலும் சுகம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஞானத்தை தருவீராக, ஞானத்தை தருவீராக. சமாதான குறைவுகள் சமாதானம் உண்டாகட்டும். வேலையில்லா திண்டாட்டம் மாறட்டும். எல்லா கரங்களை தட்டி அவன் நன்றி சொல்லுங்க பாருங்க. நல்ல கரங்களை தட்டும் போதே தேவ வல்லமையுள்ள கரம் இறங்கி வருகிறது. Right now, receive the blessing. Receive the blessing. Receive it in the name of Jesus. உன் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். உன் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். நீ அழ வேண்டாம் மகளே, நீ அழ வேண்டாம். உன் கண்ணீர் கழிப்பாக மாறும். மகிழ்ச்சியாக மாறுகிறது. கசப்பு மகிழ்ச்சியாக மாறுகிறது. தித்திப்பாக மாறுகிறது. இயேசு உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். மகத்துவமான காரியங்களை செய்வார். மகளே பயப்படாதே, மகனே பயப்படாதே. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கண்ணீரோடு வந்திருக்கிற சகோதரியை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். உன் கண்ணீர் கழிப்பாக மாறுகிறது. இந்த இடத்துக்கு வரும் பொழுது மிகுந்த பாரத்தோடு ஏன் என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல? கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறதா சொல்லுகிறேன். இந்த கூட்டத்துக்கு வரும்போது கூட ஏன் என் வாழ்க்கையில இதை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வதிக்கப்படவே முடியாதா என்று சோர்வோடு வந்தாய் அல்லவா?
மகளை கர்த்தர் உன்னை தொட்டிருக்கிறார். இந்த செய்தி மூலம் உன்னை ஆறுதல் படுத்திருக்கிறார். உன்னை கர்த்தர் உயர்த்துவார். வியாதியோடு வந்திருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் ஞாபகப்படுத்துறார். உன் வியாதி கர்த்தர் கண்டிப்பா மாற்றுவார். வேதத்துல வாசிக்கிறவனே சுகமாக்குற கர்த்தரனே என் வாழ்க்கையில அனுபவிக்க முடியும் நீங்க வந்தீங்க அல்லவா, உங்களை கர்த்தர் சுகமாக்குகிறார். இப்போ சுகமாக்கி இருக்கிறார் விசுவாசிங்க. நீங்க கூட்டம் முடிந்த உடனே நீங்க சாட்சி சொல்லணும்னா கண்டிப்பா வரலாம். ஒரு சிலருக்கு அந்த புதிய அபிஷேகத்தை கொடுத்திருக்கார். ஒரு சிலருக்கு அந்த புதிய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் தீர்க்க தரிசன அபிஷேகமாக இருக்கும். அந்த அபிஷேகம் நீங்கள் வாயை திறந்து பேசும்போது ப்ராஃபட்டிக்கல் வேர்ட்ஸ் வெளிப்படும். தீர்க்க வார்த்தை வெளிப்படும். நீங்கள் தீர்க்க சொல்வீர்கள், நீங்கள் ஊழியம் செய்வீர்கள். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஒரு சிலருக்கு அதை கொடுத்திருக்கிறார். ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங். எழுந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் இப்பொழுது ரெஸ்டோர் பண்றார். எழுந்து போன நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எழுந்து போன நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மகனே மகளே கவலைப்படாதே. உன் கரம் தவறியே இழந்ததெல்லாம் அவருடைய கரம் தவறாமல் மீட்டிடும். ஊழி அழைப்பை பெற்று பின்வாங்கி இருக்கிற ஒரு சகோதரனை கர்த்தர் வெளிப்படுத்துறார். ஊழி அழைப்பை பெற்று பின்வாங்கி இருக்கிற ஒரு சகோதரனை கர்த்தருடைய கரம் உண்மையில் இறங்கி வருகிறது. நீ அழைக்கப்பட்டவன். நீ ஊழியத்துல நீங்க முன்னாடி வந்து இருக்க வேண்டிய நாம. ஓ ஊழியத்தை ஏன் ஆண்டவர் நீ கவலையோடு இருக்கிறாயா? ஊழியத்தை கர்த்தர் ரெஸ்டோர் பண்ற. ரெஸ்ட் ஒன்ஸ் அகைன். கர்த்தர் சொல்ற வார்த்தையை மகனே கர்த்தர் உன்னை உயர்த்துவா. நீ அநேக ஜாதிகளுக்கு கர்த்தர் வார்த்தையை நீ அறிவிக்கிற மகனை உன்னை மாற்றப் போகிறார். லட்சக்கணக்கான மக்களுக்கு நீ கர்த்தர் வார்த்தை அறிவிப்பாய். ஜனங்கள் திரள் ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். எல்லா சாப கட்டுகள் மாறுகிறது. ஒரு சில வாழ்க்கையில thank you Lord, thank you Father, hallelujah. மாந்திரீகங்கள் பில்லி சுனி கட்டுகள்னால என் குடும்பத்துல பிரச்சனை பாஸ்டர் நீ நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க. எல்லா மாந்திரீக கட்டை கட்ட உடைக்கிறார் இப்பொழுது. எந்த மாந்திரிகம் உன்னை தொட முடியாது. ஏவல் உன்னை தொட முடியாது. எல்லா மந்திரவாத சூனியங்களை நிர்மூலமாக்குகிறேன். இயேசு வந்த இடத்துல பிசாசுக்கு இடம் இல்ல. இயேசு வந்த இடத்துல மாந்திரிகளுக்கு இடம் இல்லை. ஹalleluya. அப்படிப்பட்ட பயத்தோடு இருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் குணமாக்குறார். ரைட் நவ இப்பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகனே மகளே. நீ உங்க வாழ்க்கையில யார வச்சிருப்பாங்க நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? யார வச்சிட்டாங்க, சொந்த பந்தம் வச்சிட்டாங்க. நோ, நீ யாரையும் பார்க்க வேண்டாம். இயேசு இருக்கிற இடத்துல பிசாசுக்கு வேலையே இல்லை. இயேசு இருக்கிற இடத்துல மந்திரவாதம் செயல்படாது. இயேசு இருக்கிற இடத்துல பில்லி சூனியம் செயல்படாது. இயேசு இருக்கிற இடத்துல இருளின் வல்லமை செயல்பட முடியாது. கர்த்தர் உன்னை டெலிவர் ஆகுறார். இப்பொழுதே receive it in the name of Jesus. பிசாசின் சக்தியில் விலகுகிறது. ஒரு வாழ்க்கையை விட்டு விலகுகிறது. ஒரு குடும்பத்தை விட்டு விலகுகிறது. I declare healing. I declare deliverance upon you. Shabarel hadianto nel ros shaba. கர்த்தர் உனக்கு மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு பேசிக் கொண்டிருக்கிறது மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. பிசாசின் வல்லமை இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் 100 மடங்கு திருப்பி தர போகிறார். அதை இந்த வருகிற நாட்களில் நீங்க காண்பீர்கள். 100 times 100 முறை 100 மடங்கு. You will receive it. Receive in the name of Jesus. Chapel rokava malha shadara. Yes Lord, yes. ஊழியர்கள் மேல் கர்த்தர் வல்லமை இறங்குகிறதா? ஊழியர்கள் மேல் கர்த்தர் வல்லமை இறங்குகிறது. பாஸ்டர்ஸ் கர்த்தர் வல்லமையை பயன்படுத்த போகிறார். நீங்கள் போகிற இடங்கள் அற்புதம் நடக்கும். நீங்க கால் பிடிக்கிற வீட்டில் அற்புதம் நடக்கும். Instant miracles will be happening in your life, in your ministry. ஊழியத்துல நீ இங்க வந்திருக்க முன்னாடி வந்திருக்க ஒவ்வொருவரும் பின்னாடி நின்று ஊழியர்கள் எல்லாரும் மேலும் கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. The special anointing upon everyone. I declare special anointing upon everyone. ஓ நீங்க போகிற இடங்கள் எல்லாம் அற்புத அடையாள ஊழியத்தை செய்வீங்க. ஓ பிசாசு அலறி ஓடும். சதரியா தோரமலர காவா. Yes. ஊழிய தடைகளுக்கு நிர்மூலமாக்குகிறார். ஓ ஷமமரேல ரோஷதர ஹல் மேரா ஷதரியா ஷதரே காவா. மகத்துவமான காரியங்களை செய்திருக்கிறார். I feel in my spirit a great deliverance. Almost everyone. 90% சொன்ன பார்த்தீங்களா? இப்போ அனைவருக்குள்ளும் நான் சமாதானத்தை காண்கிறேன். I could see in my spirit. ஆவில உணர முடிகிறது. The peace upon everyone. கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இனி நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. நீங்கள் அழுவது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை.
நீங்கள் கவலைப்படுவது கர்த்தருடைய சித்தம் இல்லை. நீங்கள் கண்ணீரோடு இருப்பது தேவ திட்டம் அல்ல. நீங்கள் வியாதியோடு கூட இருப்பது தெய்வ திட்டம் அல்ல. நமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் சொன்னாங்க. அவன் சொன்னார், சித்தம் உண்டு மகனே. Why you don't you understand? ஏன் உனக்கு புரியல? எனக்கு சித்தம் உண்டு. நீ சுகமா இருப்பதான் தேவ திட்டம். சித்தம், that's the will of God. நீங்கள் செழிப்பாக இருப்பதான் தேவனுடைய சித்தம், அவருடைய திட்டம். சிலுவையிலே இயேசு சம்பாதித்த சகல ஆசீர்வாதங்களையும் I declare upon everyone. ஒரு மியூசிக் சிஸ்டம் வாசிக்கலாம், அல்லது பிஎஸ்எஸ்ல உட்கார்ந்துக்கலாம், பின்னாடி இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம், வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் I declare, எல்லார் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் டிக்ளேர் பண்றேன். இப்பொழுது சிலுவையின் ஆசீர்வாதங்களை எல்லார் மேல இறங்கி வந்திருக்கிறது. சிலுவையின் ஆசீர்வாதங்கள், சமாதானம், செழிப்பு, சுகம், ஆரோக்கியம், பலன், வெற்றி, everything, நித்திய ஜீவன், தேவ ராஜ்யத்துக்காக செயல்படுதல், வரங்கள், not one two is all the gifts of the Holy Spirit. பரிசுத்தாவின் 9 வரங்களை கர்த்தர் நிரப்புகிறார். நீங்க போக வேண்டிய இடத்துல என்ன வரம் வேணுமோ அந்த வரம் செயல்படும். ஊழியர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. Yes Lord. I declare everyone the peace of God. தேவ சமாதானத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். பெரிய காரியம் செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல ஆமென். 2 கொரிந்தியர் 5:17 இப்படியாக சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆழத்தின் ஊற்று கண்கள் பிளவுண்டன, வானத்தின் மதகுகள் திறவுண்டன. ஆழத்தின் ஊற்று கண்கள் பிளவுண்டன, வானத்தின் மதகுகள் திறவுண்டன. பிழைக்குள்ள இருந்ததால நோவாக்குள்ள கவலை இல்ல, பிழைக்குள்ள இருந்ததால நோவாக்குள்ள கவலை இல்ல. கொள்ளை நோய்கள் வந்த போதும், சங்கார தூதன் வரும்போதும், கொள்ளை நோய்கள் வந்த போதும், சங்கார தூதன் வரும்போதும், ரத்தத்துல மறைந்ததால ஆபத்துல பயமே இல்ல. பஸ்கா ரத்தத்துல மறைந்ததால ஆபத்துல பயமே இல்ல. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. சிலுவை மாரத்தினில் உயர்த்தப்பட்டி, முட்களால் கிரீடம் சூட்டப்பட்டி. சிலுவை மாரத்தினில் உயர்த்தப்பட்டி, முட்களால் கிரீடம் சூட்டப்பட்டி. சித்தத்துல நின்றதால யுத்தத்துல தோல்வி இல்ல. தேவ
ஜெயமுள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை, பயம் இல்லாத வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை, ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை. நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போமா? பெரும் காற்று வீசும் போதும், கப்பலும் கடலிலே மூழ்கும் போதும், பெரும் காற்று வீசும் போதும், கப்பலும் கடலிலே மூழ்கும் போதும், இருப்பதால எனக்குள்ள கவலை இல்ல. ஆழத்தின் ஊற்று கண்கள் பிள உண்டன, வானத்தின் மதகுகள் திற உண்டன. ஆழத்தின் ஊற்று கண்கள் பிள உண்டன, வானத்தின் மதகுகள் திற உண்டன. பிழைக்குள்ள இருந்ததால நோவாக்குள்ள கவலை இல்ல, பிழைக்குள்ள இருந்ததால நோவாக்குள்ள கவலை